திருவேல் முருகனுக்கு அவர் எல்லாம் வல்ல பழனிவாழ் பாலதண்டாகும் சாமிக்கு அவர் குருநாதர் அருணாபெருமான் திருவிலே சரணம் சம்சாரம் எம்பெருமான் கருணை முழுமற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரூர் திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமார இணையத்தில் வரிசைப்படி பாடல்கள் 1682 என் பந்த வினை என தூங்கும் பொதுப்பாடலுக்கான பொருளகத்தை பணியாளன் திருவிழா சமர்ப்பணம் செய்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாஜனம். இந்த பாடலுடைய சந்த குறிப்பு தந்தந்த தனத்தன தான பாடலை பார்க்கலாம். என் பந்த வினைத்தொடர் போக்கி விஜயமாகி இன்பந்தனை உற்று மகாப்பிரிய மதுவாகி அன்பு உந்திய பொற்கினி பார்க்கடல் அமுதான அந்தந்தனில் இச்சைகுள் ஆர்ப்பதம் ஆஸ்பதம் அருள்வாய் முன் புந்தி நினைத்து உருவால் சிறுவடிவாகி முன் திந்தியன பரதாத்துடன் நடமாடி தம்பந்தம் அற தவ நோற்பவர் குறைதீர சம்பந்தன் என தமிழ் தேக்கிய பெருமாளே அப்படின்னு சுவாமி முடிகிறார். இந்த பாடல் முடிவு பொருளை பெற வேண்டி பாடப்பெற்ற பாடல். முதல் பகுதியை பார்க்கலாம், சின்ன பாடல் எல்லாத்தையும் மொத்தமாகவே பார்த்து பொருள்களை பார்ப்போம். என் பந்த வினைத்தொடர் போக்கி விஜயமாகி இன்பந்தனை உற்று மகாப்பிரிய மதுவாகி அன்பு உந்திய பொற்கினி பார்க்கடல் அமுதான அந்தந்தன் இச்சைகுள் ஆஸ்பதம் அல்வாய் முன் புந்தி நினைத்து உருவால் சிறுவடிவாகி முன் திந்தியன பரதாத்துடன் நடமாடி தம்பந்தம் அற தவ நோற்பவர் குறைதீர சம்பந்தன் என தமிழ் தேக்கிய பெருமாளின் முடிகிறார். அதாவது முதல்ல என் பந்த வினைத்தொடர், என்னுடைய பந்த வினைத்தொடரை சூழ்ந்து கட்டியுள்ள வினை எண்ணப்பட்ட தொடரை விலங்கை போக்கி ஒழித்து விஜயமாகி நான் வெற்றி பெற்று இன்ப நிலை அடைந்து நிரம்ப பிரியம் கொண்டு அன்பு பெரிய நிலையதாய் பொன் கிண்ணியில் உள்ள பார்க்கட அமுதத்துக்கு ஒப்பான முடிவான பேரின்ப பொருள் மீது இச்சைகள் ஆசையை கொள்கின்ற ஆஸ்பதம் ஆதார நிலையை தந்தருள்க அப்படின்னு முதல் பகுதியில் வேண்டுகிறார். ஆர்ப்பதம் இருக்கு, ஆனால் அதை சொல்லும் பொழுது ஆஸ்பதம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பகுதியில் முன்பு சூரனை அழிக்க புந்தி நினைத்து மனதில் எண்ணி உருவால் சிறுவடிவாகி உருவத்தில் இடையவனாய் முன் சூரசம்மாரமான காலத்தில் திந்தி என்னும் ஒளியோடு பரதத்துடன் பரத சாஸ்திர முறைப்படி துடி என்னும் கூத்தினை ஆடி தங்களது பந்தம் மலக்கட்டு அற நீங்க தவணிலில் நின்று நோற்பவர்களுடைய குறைகளெல்லாம் முற்றும் நீங்க சம்பந்தமூர்த்தி என்னும் பெயரோடு விளங்கி தமிழை நிரம்ப பருகி உலகுக்கு தந்த பெருமாளை அல்லது முன்பு மனதில் எண்ணி உருவில் சிறு வடிவமாம் குழந்தை வடிவத்தோடு தோன்றி திந்தி என்ற பரத சாஸ்திர முறைப்படி நடனமாடி சம்பந்தன் என்னும் பெயர் கொண்டு தமிழ் நிரம்பச் சொன்ன பெருமாளே அந்தம் தனில் ஆஸ்பதம் அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல். இப்போ இந்த பாடலில் முதல்ல ஆஸ்பதம் அப்படிங்கிறதா ஆர்ப்பதம் ஆயிடுச்சு. அதனால் சொல்லும் பொழுது ஆர்ப்பதம் பாடல் படி ஆஸ்பதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது முன் புந்தி, அதாவது சூரனை அழிக்க சிறுவடிவாய் முன் புந்தி நினைத்து உருவால் சிறுவடிவாய் இறை கதித்த சூர் முதலை இருப்ப அரணே இளையோம் ஆனவற்றால் தனிய புராணத்தில். அடுத்தது முன் திந்தி என பரதாத்துடன் நடமாடி ஜெகஜோதி நடமிடு பெருமாளின்னு 3ஆம் பாட்டில் படித்தோம். முன்திந்தி என பரதத்துடன் நடமாடி, அதாவது பரதங்கிறது அந்த இடத்துல பரதாத்துடன் வந்திருக்கு. சிதம்பரத்தில் முருகவேல் நடனமாடியதை குறிக்கலாம். முதலி பெரிய அம்பலத்துள் வரையச்சல மண்டபத்துள் முனிவர் தோழ அன்று நிறுத்தம் ஆடினான்னு கடைக்கிற வகுப்பில் சொல்வார். அரிதுயில் சயன வியாழ மூர்த்தனும் மனிதிகள் மிகு புலியூர் வியாகரனும் அரிது என முறை ஆடல் காட்டிய பெருமாளே அப்படின்னு திருப்பூர் சொல்வார். இந்த நடனம் அருணகிரி பெருமானுக்கு முருகவேல் காட்டிய தரிசனம், அதை உணர்ந்து கொள்ளணும். இது அருணகிரியாருடைய வரலாறுல அந்த நூலில் குறிக்கப்படுகிறது. சம்பந்தர் தம்பந்தம் அற தவநோற்பவர் குறைதீர, சம்பந்தனுடைய தேவாரம் பந்தம் இருக்கும். ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ் தியத்த வல்லாரெல்லாம் பந்தபாசம் அறுக்க வல்லார் இளைஞர் பத்திவை வல்லார் பந்தமறு தோங்குவர் தமிழ் பத்தும் வல்லோர் மேல் பந்தமாயின பாவம் பாறுதல் தேறுதல் பயனேம்பார் சம்பந்தர். இதெல்லாம் இந்த அடிக்கு வலு சேர்க்கக்கூடிய அற்புதமான மேற்கோள் அடிகள் தான் பார்த்தோம். அடுத்தது இந்த பாடலில் நடமாடி என்னாது இனி நடமாடி அப்படி இருக்கிறதுனால இந்த பாடலுடைய 5, 6, 7, 8 அடிகள் சம்பந்தரையே குறிப்பதாகவும் பொருள் கொள்ளலாம். சம்பந்தராய் சிறுவடிவாகி தோன்றியதும் இந்த 5, 6, 7, 8 எல்லாம் இறைவன் முன்னிலையில் பாடி நடனமாடியதும் போதாயன முனி சூத்திரம்
கவுனிய கோத்திரத்து மறையவர் சிவபாத இருதயர் முருகனே குழந்தையாய் வர வேண்டும் என தவம் புரிந்தனர். அப்படின்னும் அவருக்கு அருள் செய்ய விரும்பி முருகன் அவர் முன்பு இளம் குழந்தையாய் தோன்றினர் எனவும் அந்த குழந்தையை அவர் அணைத்து எடுத்து தம்முடைய மனைவி பகவதி அம்மையிட்ட கொடுத்தனர் எனவும் சம்பந்தர் வரலாற்று வந்து சீர்காழி புராணம் சொல்லுது. அதனால் இந்த பாடலுடைய பின்பகுதி பூராமே சம்பந்தருக்காக வச்சுக்கலாம். மாதவம் புரிவோன் முன் இளங்கதிர் போல் முதலையாய் வந்தனன் கந்தன்பர் சீர்காழி புராணத்தில் அவதார படத்தில் சம்பந்தர் அந்தந்த தலங்களில் இசையோடு பதிகம் பாடின பொழுது பாடி ஆடினார். திந்தி என பரதத்துடன் நடமாடினார். பதிகத்தில் புணரும் இன்னிசை பாடினர் ஆடினர் ஒழிந்தனர் விழிமாறிம்பார் பெரிய புராணத்தில். நடன ஞான சம்பந்தர் என உற்சவ விக்கிரமம் உண்டு. சென்னை கோட்டை கண்காட்சியில் வைத்திருந்தது நம்ம நினைவு பண்ணணும். பொற்கிணி அமுது அப்படிங்கிறது சம்பந்தரைத்தான் நினைவூட்டும். இதெல்லாம் இந்த அடிகள் சம்பந்தருக்காகவே என்பதற்காக வலு சேர்க்கின்ற அற்புதமான அடிகள். அதனால் அதையெல்லாம் அடியார்களோடு பகிர்ந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி. இப்போ இந்த பாடலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னை சூழ்ந்து கட்டி உள்ள வினை எனப்படும் சங்கிலி தொடரை அறுத்து யான் வெற்றி பெற்று இன்ப நிலை அடைந்து நிரம்ப பிரியம் கொண்டு அன்பு பெரிய நிலையில் பொற்கிணத்தில் உள்ள பார்க்கடல் அமுதத்திற்கு நிகரான முடிவான பேரின்ப பொருள் மீது ஆசையை கொள்கின்ற ஆதார நிலையை நீ எனக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு முதல் பதிலை கேட்டு, இரண்டாவது பதில முன்பு சூரனை அழிக்க மனதில் எண்ணி உருவத்தில் சிறியனாக பாலகுமாரனாக அவதரித்து சூரசம்மார காலத்தில் திந்தி என்ற தாளத்தில் பரத சாஸ்திரப்படி துடி என்னும் கூத்தினை நடனமாடி தங்களுடைய பாச பந்தம் அகழ்வதற்காக தவநிலையில் இருப்பவருடைய குறைகள் நீங்க திருஞான சம்பந்தனாக அவதரித்து தமிழை நிரம்ப பருகி தேவாரமாக உலகுக்கு அருளிய பெருமாளே, முடிவாரன் பேரின்ப பொருள் மீது ஆசை கொள்கின்ற ஆதார நிலையை நீ எனக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரி ஆண்டவனுடைய திருப்பாத சமர்ப்பித்து அவன் அருள் பாத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு கரோரா பழனியுரை மெம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாபணி பெருமாவுடைய திருப்பாதம் சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவன் கரோரா முருகா 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 குருநாத அருணா பெருமாள் முருகாஜன்.